கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஆராய்ச்சிக்காக ஆவி, ஆத்மா, சரீரம், த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. வேதாகமும் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்மை உண்டாக்கினவர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவன் நம்மை ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் முதலாவது நமக்கு ஆவியை கொடுத்தார், ஸ்பிரிட். வேதாகமம் இதை பற்றி மிக தெளிவாக போதிக்கின்றது. பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிராயத்திலே நம்மை உண்டாக்கின நம்முடைய சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தள்ளாத வயது, மிகவும் பலவீனமான சூழ்நிலை, வயது முதிர்ந்த சூழல், இந்த மாதிரி சமயங்களிலே நாம் தேவனை நினைப்பதிலே பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. வாலிப பிராயம் என்பது ஒரு சரியான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு வயது. வயதான காலத்தில் மனிதனுக்கு கவலைகள் நிறைய வந்துவிடும். ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நாம் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையவில்லையே என்ற பலவிதமான ஒரு போராட்டத்தோடு வயதான காலத்திலே காலத்தை தள்ளி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய சிருஷ்டிகரை நினைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. ஆனால் வாலிப வயது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பருவம். எனவே பிரசங்கி சொல்லுகிறார், உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இவ்விதமாய் இந்த மண்ணானது, நாம் மண்ணாக இருக்கின்றோம், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு ஒரு நாள் போக போகிறது. அதற்கு முன்பதாக நீ அவரை நினைக்க வேண்டும். ஆவி தேவன் கொடுத்த ஆவி என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? 146வது சங்கீதம் 4வது வசனம், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். இது எல்லோருக்குமே சம்பவிக்கிறது. பக்தி உள்ளவன், பக்தி அற்றவன், நல்லவன், கெட்டவன் என்று பார்ப்பது இல்லை. எல்லோருமே மண்ணுக்கு திரும்புகிறார்கள். எல்லோருடைய ஆவியும் ஒரு நாளைக்கு பிரியும். அதுதான் உண்மை. அந்த ஆவி பிரியும் போது அவன் தன் மண்ணுக்கு திரும்புகிறான். அந்நாளிலே அவன் என்னெல்லாம் யோசனை செய்திருந்தானோ அந்த யோசனைகள் அனைத்துமே அழிக்கப்படுகிறது, ஒன்றும் இல்லாமல் போகிறது. அவன் வாங்கின பட்டங்கள், பதவிகள், சொத்து சுகங்கள் மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே,
இந்த சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். ஒவ்வொருவருக்குமே இந்த பூமியிலே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. மேலும் பிரசங்கி 8:8 நாம் என்ன பார்க்கிறோம்? ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இந்த ஆவியை நான் விடவே முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு இந்த ஆவியை நாம் விட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் அது தேவன் கொடுத்தது. அது தேவனுடைய சமூகத்துக்கு மறுபடியும் திரும்புகிறது. அந்த தேவனை நீ நினைக்க வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுடைய ஆவி தேவன் கொடுத்த ஆவியாக இருக்கிறது. அது தேவனிடத்துக்கே மறுபடியும் திரும்புகிறது. அதனால யாரும் அதை அடக்கி வைக்க முடியாது. எந்த ஒரு உறவினனும் அதை நிறுத்தி வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய டாக்டர்களும் அதை நிறுத்தி வைக்க முடியாது. ஆவி பிரிந்து விடுகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்குமே அதிகாரம் கிடையாது. தேவன் அந்த ஆவியை எடுக்கும் போது விட்டுத்தான் ஆக வேண்டும். மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. நான் சாகவே மாட்டேன். எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், என்னை குழியிலே போட்டு மூடி வைத்து விடுங்கள், 3ஆவது நாள் நான் உயிரோடு கூட வந்து விடுவேன் என்று. எத்தனையோ பக்திமான்கள் எல்லாம் அந்த விதமாக செய்தார்கள். ஆனால் மூடி கொஞ்ச நேரத்திலே அவர்கள் திறந்து பார்க்கும்போது அவர் மரித்திருந்தார். ஆக யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லை. மரண நாளிலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிற எவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கின்றான். He that is joined unto the Lord is one spirit. அவரோடு இணைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கின்றான். பிதாவாகிய தேவன் மனிதனை சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். ஆவியை பெற்றவனாக மாறுகின்றான். மண்ணான சரீரம் அவருடைய ஆவியை பெற்றவுடனே உயிரடைந்தது, ஜீவன் அடைந்தது. இந்த ஜீவன் அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்புகிறது என வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆத்துமா. ஒவ்வொருவருக்குள்ளாக ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது, சோல். இந்த ஆத்துமா வெளியேற பெற்றது. அன்பானவர்களே, இந்த ஆத்துமாவை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அதுவரைக்கும் அவன் மண்ணாகத்தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய ஆவியை அவனுக்குள்ளாக வரும்போது அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். Man became a living soul. ஜீவ ஆத்துமாவாக ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனாக அவன் மாறுகின்றான். இந்த ஆத்துமாவை பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்தார். அந்த ஆத்துமாவிலே தான் நாம் உயிருள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அப்போஸ்தலனும் மூப்பனுமாக இருந்தவர் யோவான். 3 யோவான் முதல் 2 வசனத்திலே காயு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மகனுக்கு அவர் எழுதுகிறார். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆத்துமா அருமையானது, விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவிலே நாம் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் ஆதியிலே ஆதாமை சிருஷ்டிக்கும் போது, அவனுக்கு ஆத்துமாவை கொடுக்கும் போது ஒரு நிம்மதியான ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். அவனுக்குள்ளாக கவலை இல்லை, பாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, ஏன் கடன் இல்லை. இன்றைக்கு
அநேகரை வாட்டி வதைக்கக்கூடியது எதுவென்றால் கடன். இந்த கடனினாலே அநேகர் தள்ளுண்டு போகிறார்கள், மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆத்துமா மிகவும் வெளியேற பெற்றது, அது அழகானது, அது அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளாக. நீங்கள் அதை என்றாவது சிந்தித்தது உண்டா? அதைத்தான் மூப்பனாகிய யோவான் எழுதுகிறார். சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுவுக்கு அதை எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமா அமைதியானது. ஆத்துமாவுக்கு உறக்கம் என்பதே இல்லை. தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதை போல ஆத்துமாவும் தூங்குகிறதில்லை. நாம் சரீரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆத்துமா தூங்குவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, அநேகர் நித்திரை செய்கிறார்கள், ஆனால் அவருடைய ஆத்துமாவிலே அவர்கள் தூங்காதவர்களாக இருக்கிறார்கள். தட்டி எழுப்பும் போது உடனே எழுந்து விடுகிறார்கள். ஆக ஆத்துமா தூங்கவில்லை. இந்த ஆத்துமாவிலே மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மனுஷியாக இருந்தாலும் சரி, ஆத்துமா அருமையானது. ஏனென்றால் அதை பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆத்துமாவிலே நீ எப்படி வாழுகின்றாயோ அதை போல நீ வாழ வேண்டும் என இங்கே யோவான் எழுதுகின்றார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சரீரம் தான் நிறைய காரியங்களை குறித்து கவலை கொள்ளுகிறது. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளை இன்னும் நான் கரை சேர்க்கவில்லையே, இந்த விதமான வியாதி வந்து விட்டதே, நினைத்ததெல்லாம் நடக்காமல் போய்விட்டதே, இப்படி பலவிதமான மனதுக்குள்ளாக போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. சரீர சிந்தனை. ஆனால் ஆவி மிகவும் அற்புதமானது. அதே போல ஆத்துமாவும் மிகவும் அற்புதமானது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது, ஆத்துமாவும் தேவ சமூகத்துக்கு திரும்புகிறது. ஆனால் இந்த சரீரம் மாத்திரம்தான் இந்த பூமிக்கு திரும்புகிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 42:1 சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். மான்கள் தண்ணீருக்காக கதறுகிறது. அந்த நீரோடை வாஞ்சித்து ஓடுகிறது. தண்ணீர் பருக வேண்டும், தாகம். ஆக இந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என தாவீது சொல்லுகிறார். தாவீது ஒரு அரசன். ஆடு மேய்ப்பனாக இருந்த அவனை பிதாவாகிய தேவன் அரசனாக்கினார். சிறு பிள்ளையிலே அவனை முன்குறித்தார். அவன் சொல்லுகிறான், தேவனை நோக்கி கதறுகிறது என்று சொல்லுகிறான். ஆத்துமா கதறுகிறது. உங்களுடைய ஆத்துமா தேவனை நோக்கி கூப்பிடுகிறதா? ஆத்துமாக்களின் மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கின்றார். அவரிடத்துலதான் தண்ணீர் இருக்கிறது. இலவசமாக வாங்கி பருகுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜீவ தண்ணீரண்டை வாருங்கள். ஆத்துமாவுக்கு ஏற்ற ஆகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு சரீர பிரகாரமான ஆகாரத்தை உண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள், சரீரத்திலே புஷ்டியாக இருக்கின்றார்கள். ஆவிக்குரிய ஆகாரம் எங்கே கிடைக்கும்? அது பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிறது. வாரந்தோறும் சபைகளிலே அது கொடுக்கப்படுகின்றது. அந்த ஆவிக்குரிய ஆகாரம், ஆத்துமாவிற்கு ஏற்ற ஆகாரம், அவைகளை நீங்களும் நானும் வாங்கி புசிக்க வேண்டும். அதுதான் ஆத்துமாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியது. அதனாலே தாவீது சொல்கிறார், தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அந்த உண்மையான ஆத்மாவுக்கு உரிய ஜீவ தண்ணீர் பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கதறுகிறேன் என்று சொல்லுகிறார். உதாரணமாக பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரிலே எடுத்துக் கொள்ளப்படும்.
அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இவன் ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்மாவுக்காக நிறைய சம்பாதித்து வைத்தான். நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொன்னான். அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஆத்மாவிலே எப்படி புசிக்க முடியும், எப்படி குடிக்க முடியும், எப்படி பூரிப்பாக இருக்க முடியும்? சரீரம்தான் இவைகள் எல்லாமே வாங்கிக் கொள்கிறது. சரீர இச்சை, இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், அதை கொள்ள வேண்டும், இன்னும் தேவைக்கு அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு இச்சை சரீரத்தில் உருவாகிறது. ஆனால் இந்த மனிதன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், ஆத்மாவே உனக்காக அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னார்? தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே என்று சொல்லுகிறார். உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். நீ இவ்வளவுலாம் சேர்த்து வைத்திருக்கிறே, அது எல்லாமே யாருக்கு சொந்தமாகும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அவன் ஒரு மதிகேடனாக அவ்வளவு குவித்து வைத்திருந்தான். இன்றைக்கு அநேகருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆத்மாவிற்கு ஆவிக்குரிய ஆகாரமே போதுமானது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியாக ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே நீங்கள் நானும் பிழைக்க முடியும், உயிர் வாழ முடியும். ஆனால் சரீரம் இந்த உலக காரியங்களை இச்சிக்கிறது, அது ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. அதனுடைய முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. இந்த வசதிப்படுத்த இந்த மனிதன் அங்கே மூடனாக இருந்தான், மதிகேடனாக இருந்தான். அவனுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டது. அங்கே இருந்த அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பிறர் தான் அனுபவித்திருக்க கூடும். எனக்கு அன்பானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மூன்றாவதாக சரீரம், பாடி. இந்த சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மண்ணினாலே இவைகளை சிருஷ்டித்தார். இந்த சரீரத்தை பூமியின் மண்ணினாலே மனிதரை சிருஷ்டித்தார். எனவே இந்த மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறது. இந்த சரீரத்தை பற்றி நாம் வேதத்திலே படிக்கும்போது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்க உங்களுக்கே சொந்தம் இல்லை, அதை உங்களுக்கு முதலாவது தெரியுமா என அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின கடிதத்திலே நாம் படிக்கின்றோம். இந்த சரீரம் தேவனாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. தேவன் நம்முள்ளே வந்து குடிகொள்ளுகிறார். ஆவி ஆத்மாவோடு வாழுகிற நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து குடிகொள்ளுகிறார். எனவே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்களே அல்ல. இந்த சிந்தை இருக்கும் என்றால் நாம் இந்த சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமாக பாதுகாப்போம். கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே தேவன் வாசம் செய்வதில்லை, நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். ஆக இந்த கோயிலை நாம் சரி செய்ய வேண்டும், அதை சுத்திகரிக்க வேண்டும், பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேலும் 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயத்தை அநேகர் கெடுக்கின்றார்கள். எப்படி? தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே செயல்பட வைப்பது. இந்த சரீரத்தை தேவையில்லாத இடங்களுக்கு கொண்டு செல்வது, தேவையில்லாத காரியங்களை உட்கொள்ளுவது, அதை அசுத்தப்படுத்துவது, இப்படியே நாம் செய்வோம் என்றால் நம்மை நாமே கெடுத்துக் கொள்ளுகிறோம். இப்படி கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு நபரை தேவன் கெடுப்பார். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. அதுல எந்த விதமான அசுத்தம் இருக்கவே கூடாது. நித்தியத்திலே அசுத்தங்கள் உள்ளே பிரவேசிப்பதில்லை. அங்கே பரிசுத்தவான்கள் தான் காணப்படுவார்கள்.
தேவ தூதர்கள் இருப்பார்கள். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் இந்த மண்ணான தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியிலே நான் நன்றாயிருக்கிறேன், ஆத்மாவிலே நான் நன்றாயிருக்கிறேன், சரீரம் மண்ணுக்குரியது, எப்படி போனால் என்று நாம் சொல்லக்கூடாது. இந்த சரீரத்தையே நாம் பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே உள்ள அளவு இந்த சரீரத்திலே இருந்து கொண்டுதான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அனைவருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம். அவருக்கு ஏற்ற ஒரு ஆலயமாக அதை வைத்து பாதுகாக்க வேண்டும். மேலும் என்ன நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இதையெல்லாம் தேவன் ஒரு நாளிலே அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நாம் அவருடைய சரீரங்களாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தருடைய சிந்தையின்படியாக நடக்க வேண்டியவர்கள். எனவே இந்த சரீரத்தை அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கே உரியது என வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது, என்னுடைய பெற்றோர்கள் என்னை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒருவேளை நாம் சொல்ல கூடும். ஆனால் அந்த சரீரத்தை முதலாவது உண்டு பண்ணினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆதாமுக்கு மண்ணினாலே அவனுக்கு சரீரத்தை உண்டு பண்ணினார். அவருடைய அனந்த ஞானம், அவருடைய அநாதி திட்டம், தீர்மானம், பிதாவாகிய தேவன் மனுஷனை சிருஷ்டித்து இந்த பூமியிலே வைத்தார். இந்த பூமியிலே வைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு அவருக்கு ஏற்றபடியாக அவருடைய ஆலயங்களாக நாம் இருந்து இந்த சரீரத்திலே செயல்பட வேண்டியவர்களாக இந்த சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்திலே நான் ஏன் தான் வாழ்கின்றேனோ என்ற ஒரு கவலையோடு நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. இந்த சரீரத்தை நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஏனென்றால் அது கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் என நாம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5:10 என்ன சொல்கிறது என்றால், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசரத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, சரீரத்தில் என்ன காரியங்கள் செய்தார்களோ அதற்கு தக்க பலன் உண்டு. நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இப்பொழுது கிறிஸ்து உலக இரட்சகராக இருக்கிறார். இனி அவர் வரும்போது நியாயாதிபதியாக வரப்போகின்றார். நம்ம எல்லாம் நியாயத்திருக்கிறவராக வரப்போகின்றார். அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். இந்த சரீரத்திலே நாம் என்ன செய்தோம்? இந்த சரீரத்தை நம் இஷ்டப்படியாக ஆண்டு கொண்டோமா? அதை நாம் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அதற்கு சரியான ஒரு காரணத்தை நாம் தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த சரீரத்திலே நீங்கள் இருக்கிற அளவுமாக பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும்படியாக நடக்க முயற்சி எடுங்கள். உண்டு பண்ணினவர் நம்ம இடத்திலே கணக்கு கேட்க அறிந்திருக்கிறார். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலிருந்து வரக்கூடிய காரியங்களை கணக்கு பார்க்காமல் இருப்பானா? ஏனென்றால் அவன் விவசாயம் செய்திருக்கின்றான், அதிலிருந்து அவன் எதிர்பார்ப்பான். ஆகையினாலே அதே போல பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கின்றார். அவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை உண்டு பண்ணினாரோ அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நீங்களே நானும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். எனவே சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்காக நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒருபோது மறந்து போகாதிருங்கள். மேலும் கடைசியாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சங்கீதம் 49:15-20 வசனங்கள்.
ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிப்பார் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். பாதாளத்திலே போய் அந்த ஐஸ்வர்யவான் மிகவும் வேதனைப்பட்டிருக்க கூடும். எனக்கு அன்பானவர்களே, பாதாளத்தின் வல்லமைக்கு பிதாவாகிய தேவன் நம்மை தப்புவிக்க அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்றால், இந்த ஆத்துமாவிலே நாம் சுகத்தோடும் பலத்தோடும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல நாம் இந்த சரீர பிரகாரமான இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே இந்த சரீரத்திலே அநேருக்கு சாட்சி உள்ளவர்களாக தேவனை பிரியப்படுத்த சூழ்நிலையிலே நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் இருக்கின்றார். நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை அவருக்கு பிரியமானபடி நாம் கொண்டு செல்வோம் என்றால் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. இன்றைக்கு அநேகர் தான் மற்றவர்களை பார்த்து பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள். நாமும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாகிறது. அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லையே. எவ்வளவு பெரிய ஆசை இருக்கட்டும், அவர்கள் இறந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறார்களா? இல்லையே. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. பேர் புகழ் கல்வெட்டிலே பொறிக்கப்படுகிறது. எல்லாம் கூட போகிறதா? இல்லையே, எல்லாம் பூமியிலே இருக்கிறது. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். வெளிச்சத்தையே காணாத ஒரு இடத்துக்கு அந்த ஐஸ்வர்யவான் கடந்து செல்கிறான். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாமல் மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். நல்ல மதிப்பு மரியாதையோடு கூட வாழ்ந்தவன் தான். ஆனா ஒரு மிருகம் மரித்து போவதை போல அவனும் மரித்து போகிறான். இதைத்தான் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, மற்றவர்களை நீங்கள் நோக்கி பாராதிருங்கள். உங்களுடைய ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். இந்த சரீரத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு முறை தான் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதை சிறப்பாக வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய கட்டளையின்படியாக நாம் நடக்கும்போது நிலையான ஆசீர்வாதத்தை நாம் தேவ சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, அதை குறித்து தான் வேதாகம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீதிமொழிகள் 19:16, கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தேவனுடைய கட்டளைகள் அற்புதமானது. அவைகளை நீங்கள் காத்து கொள்ளும் போது உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் காக்கின்றீர்கள். தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். தேவனுடைய கட்டளைகளை ஒருவேளை புறம்பாக்கி போடுவீர்கள் என்றால் நீங்கள் சாவை நோக்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். He that keepeth the commandment keepeth his own soul. அதை பாதுகாத்துக் கொள்ளுவான், ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுவான். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தேவரே உம்முடைய சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். All of us will die one day. You can do nothing about that. But if you give your life on earth to God, death for you will not be the end, but rather a new beginning. Amen. நாம் அனைவரும் ஒரு நாளில் மரிப்போம். நீ அதனோடு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ பூமியிலே உன் வாழ்வை தேவனுக்கு கொடுத்தால் மரணம் உனக்கு முடிவாய் இராது. மாறாக ஒரு புது வாழ்வு துவங்கும். ஆமென். Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.